ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 102 வேர்ட்ஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போகிறோம். 100 ஆங்கில வாக்கியங்கள், அதுவும் குட்டி குட்டியான ஆங்கில வாக்கியங்கள். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்ததுலேருந்து டெஸ்ட்டும் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இருமுறை சிந்தியுங்கள். திங்க் ட்வைஸ். திங்க் ட்வைஸ். நன்றாக சிந்தியுங்கள். திங்க் வெல். திங்க் வெல். இப்போது ஓய்வெடுங்கள். ரிலாக்ஸ் நவ். ரிலாக்ஸ் நவ். அமைதியாக இருங்கள். காம் டவுன். காம் டவுன். இதுக்கு இன்னும் ஒரு சில வாக்கியங்கள் நம்ம சொல்லலாம். பி குவைட் அப்படின்னு சொல்லலாம். கீப் குவைட் அப்படின்னு சொல்லலாம். காம் டவுன். இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான், அமைதியா இருங்க அப்படின்னு அர்த்தம் தான். சரியாக உட்காருங்கள். சிட் ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி. விரைவாக வாருங்கள். கம் குயிக்லி. கம் குயிக்லி. சீக்கிரமாக தூங்குங்கள். ஸ்லீப் இயர்லி. ஸ்லீப் இயர்லி. சீக்கிரமாக எழுந்திரியுங்கள். வேக் இயர்லி. வேக் இயர்லி. கைகளை கழுவுங்கள். வாஷ் ஹேண்ட்ஸ். வாஷ் ஹேண்ட்ஸ். பற்களை துலக்குங்கள். பிரஷ் டீத். பிரஷ் டீத். முடியை சீவுங்கள். கோம் ஹேர். கோம் ஹேர். மாஸ்க் அணியுங்கள். வேர் மாஸ்க். வேர் மாஸ்க். காலணிகள் அணியுங்கள். வேர் ஷூஸ். வேர் ஷூஸ். கண்களை திறக்கவும். ஓப்பன் ஐஸ். ஓப்பன் ஐஸ். கண்களை மூடுங்கள். க்ளோஸ் ஐஸ். க்ளோஸ் ஐஸ். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். கீப் ட்ரைங். கீப் ட்ரைங். நகர்ந்து கொண்டே இருங்கள். கீப் மூவிங். கீப் மூவிங். புன்னகை செய்து கொண்டே இருங்கள். கீப் ஸ்மைலிங். கீப் ஸ்மைலிங். கற்றுக்கொண்டே இருங்கள். கீப் லேர்னிங். கீப் லேர்னிங். வேலை செய்து கொண்டே இருங்கள். கீப் ஒர்க்கிங். கீப் ஒர்க்கிங். வளர்ந்து கொண்டே இருங்கள். கீப் growing. கீப் growing. படித்துக்கொண்டே இருங்கள். கீப் ரீடிங். கீப் ரீடிங். எழுதிக்கொண்டே இருங்கள். கீப் ரைட்டிங். கீப் ரைட்டிங். சென்று கொண்டே இருங்கள். கீப் கோயிங். கீப் கோயிங். நடந்து கொண்டே இருங்கள். கீப் வாக்கிங். கீப் வாக்கிங். பின்வாங்கி உட்காருங்கள். சிட் பேக். சிட் பேக். நன்றாக ஓய்வெடுங்கள். இதை நம்ம 2 விதமா சொல்லலாம். ரிலாக்ஸ் வெல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை டேக் ரெஸ்ட் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். நல்ல விதமாக சிந்தியுங்கள். திங்க் பாசிட்டிவ்லி. திங்க் பாசிட்டிவ்லி. வலிமையாக இருங்கள். ஸ்டே ஸ்ட்ராங். ஸ்டே ஸ்ட்ராங். நல்ல விதமாக இருங்கள், இல்லை பாசிட்டிவா இருங்க. அது எப்படி சொல்லலாம்?
Stay positive. Stay positive. பாதுகாப்பாக இருங்கள். Stay safe. Stay safe. மகிழ்ச்சியாக இருங்கள். Stay happy. Stay happy. ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருங்கள். Stay blessed. Stay blessed. நம்ம ஒருத்தவங்களை வாழ்த்தும் போது இப்படி நம்ம சொல்லலாம். இணைந்திருங்கள். Stay connected. Stay connected. கவனமாக இருங்கள். Stay focused. Stay focused. சுறுசுறுப்பாக இருங்கள். Stay active. Stay active. பொறுமையாக இருங்கள். Stay patient. Stay patient. தாழ்மையாக இருங்கள். Stay humble. Stay humble. அமைதியாக இருங்கள். Stay cool. Stay cool. வீட்டிலேயே இருங்கள். Stay home. Stay home. நேராக செல்லுங்கள். Go straight. Go straight. திரும்பிச் செல்லுங்கள் அல்லது திரும்புங்க. அதை எப்படி சொல்லலாம்? திரும்புங்கள். Turn back. Turn back. திரும்பி வாருங்கள். Come back. Come back. திரும்பிச் செல்லுங்கள். Go back. Go back. பின்புறம் பாருங்கள். Look back. Look back. அதை கொண்டு வாருங்கள். Bring it. Bring it. அதை எடுத்துக் கொள்ளுங்கள். Take it. Take it. அதை விட்டு விடுங்கள். Leave it. Leave it. பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on. Hold on. தொடர்ந்து செய்யுங்கள். Carry on. Carry on. இதை சரிபார்க்கவும். Check this. Check this. இதை முயற்சிக்கவும். Try this. Try this. அதை செய்யுங்கள். Do it. Do it. இட்டுக்கு பதிலாக நீங்கள் தேட்டும் சொல்லிக்கலாம். ஸோ இட்டுங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை. இது அது ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். தேட் அப்படிங்கிறது நம்ம அது அப்படின்னு அதை அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டுல எது சொன்னாலுமே கரெக்டு தான். அதை சொல்லுங்கள். Say it. Say it. அதை உருவாக்குங்கள். Make it. Make it. அதை வாங்குங்கள். Buy it. Buy it. அதை விற்கவும். Sell it. Sell it. பெட்டியை திறக்கவும். Open box. Open box. பெட்டியை மூடுங்கள். Close box. Close box. ஆடைகளை துவையுங்கள். Wash clothes. Wash clothes. இதை எப்படி வாசிக்க கூடாதுன்னா கிளாத்ஸ்னு வாசிக்கக்கூடாது. ஓகே, கிளாத் அப்படிங்கிறது வந்து ஒரு தைக்காத ஒரு துணி. க்ளோத்ஸ் அப்படின்னா நம்ம தைத்த துணிகள். ஓகே, சட்டை, அப்புறம் வந்து வேற என்னெல்லாம் வச்சுக்கலாம், ஒரு சுடிதார், இந்த மாதிரி தைத்த துணிகளை நம்ம வந்து க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆடைகளை இஸ்திரி செய்யுங்கள். Iron clothes. Iron clothes. ஆடைகளை மடிக்கவும். Fold clothes. Fold clothes. அறையை சுத்தம் செய்யுங்கள். Clean room. Clean room. தரையை துடைக்கவும். Mop floor. Mop floor. மேசையை சுத்தம் செய்யுங்கள். Clean table. Clean table.
கைகளை சுத்தம் செய்யுங்கள். clean hands, clean hands. பால் குடியுங்கள். drink milk, drink milk. பழங்கள் சாப்பிடுங்கள். eat fruits, eat fruits. காய்கறிகள் சாப்பிடுங்கள். eat vegetables, eat vegetables. ஜூஸ் குடிங்க. drink juice, drink juice. கவனமா இருங்க. take care, take care. இன்னொரு விதமா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா be careful, be careful. ஸோ both are correct. ஸோ நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓய்வு எடுங்கள். டேக் ரெஸ்ட், டேக் ரெஸ்ட். மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் மெடிசன், டேக் மெடிசன். குளியுங்கள். டேக் பாத், டேக் பாத். உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் ஃபுட், டேக் ஃபுட். குறிப்பு எடுங்கள். டேக் நோட்ஸ், டேக் நோட்ஸ். உட்காருங்கள். டேக் சீட், டேக் சீட். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டேக் சான்ஸ், டேக் சான்ஸ். நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் டைம், டேக் டைம். புகைப்படம் எடுக்கவும். டேக் ஃபோட்டோ, டேக் ஃபோட்டோ. குடையை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் அம்ப்ரெல்லா, டேக் அம்ப்ரெல்லா. பையை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் பேக், டேக் பேக். புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் புக், டேக் புக். பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் பென், டேக் பென். தொலைபேசியை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் ஃபோன், டேக் ஃபோன். பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் மணி, டேக் மணி. வீட்டை விட்டு வெளியேறுங்கள். லீவ் ஹவுஸ், லீவ் ஹவுஸ். கதவை பூட்டுங்கள். லாக் டோர், லாக் டோர். கதவை திறக்கவும். அன்லாக் டோர், அன்லாக் டோர். வாயிலை திறக்கவும் இல்ல கதவை திறக்கவும். ஓப்பன் கேட், ஓப்பன் கேட். வாயிலை மூடவும். க்ளோஸ் கேட், க்ளோஸ் கேட். ஜன்னலை திறக்கவும். ஓப்பன் விண்டோ, ஓப்பன் விண்டோ. ஜன்னலை மூடுங்கள். க்ளோஸ் விண்டோ, க்ளோஸ் விண்டோ. மணி அடியுங்கள். ரிங் பெல், ரிங் பெல். அழைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆன்சர் கால், ஆன்சர் கால். அழைப்பை துண்டிக்கவும். கட் கால், கட் கால். செய்தியை அனுப்புங்கள். சென்ட் மெசேஜ், சென்ட் மெசேஜ். செய்தியை படியுங்கள். ரீட் மெசேஜ், ரீட் மெசேஜ். செய்தியை நீக்குங்கள். delete மெசேஜ், delete மெசேஜ். எண்ணை சேமியுங்கள். சேவ் நம்பர், சேவ் நம்பர். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 100 இங்கிலீஷ் சென்டென்சஸ். இதெல்லாமே வந்து குட்டி குட்டியான சென்டென்சஸ், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 3 வாக்கியங்களுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
டைம்ஸ் அப். வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஆன்சர்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 3 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் ஆன்சர்ஸ்க்காக காத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.